மேடம், இந்த தேர்தல் வாக்குறுதிகளை ஒரு கட்டம், இரண்டாம் கட்டம் என்று அடுத்தடுத்து அறிவிக்கிறார்கள். இன்னும் அடுத்த கட்டம் எதுவும் இருக்குதா, இல்லை இந்த 10 வாக்குறுதிகள் மட்டும்தானா என்பது இன்னும் கேள்விக்குறியாக இருக்கிறது ஒன்று. இன்னொன்று, அதிமுக பொதுச் செயலாளரோட எல்லா பிரச்சார கூட்டங்களிலுமே தமிழ்நாடு வந்து ஒரு 4 லட்ச ரூபா கடனில் இருக்குன்னு ஆளுநர்கிட்டே புகாரெலாம் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் அவர்களோட வாக்குறுதிகளை பார்க்கும்போது முதல்ல ஆண்களுக்கும் இலவச பேருந்து, ஏற்கனவே மகளிருக்கு இருக்குது, இப்போ ஆண்களுக்கும் இந்த இலவச பேருந்துன்ட்டாங்க. அப்புறம் 5 லட்சம் மகளிருக்கு 25,000 மானியத்தில் இந்த அம்மா இருசக்கர வாகன திட்டம்னாங்க. இன்றைக்கி ஒரு இலவச சிலிண்டர் ஆண்டுதோறும் வந்து ஒரு 3 இலவச சிலிண்டர் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு இந்த கட்டணமில்லா இந்த வட்டியில்லா கடன் வழங்கப்படும், முதியோர் ஓய்வூதியம் 2000 உயர்த்தப்படும், கல்வி கடன் தள்ளுபடி என்று அந்த வாக்குறுதிகள் வந்து நிறைய அந்த தள்ளுபடி இலவசங்கள் அதிகமாக இருக்குது. இதை இப்போ இருக்கிற அந்த நிதி நிலைமையில் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அதை சமாளிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா முரணா இருக்குன்னு பார்க்குறேன், அதான் கேட்குறேன். இல்லை, என்னுடைய மிகப்பெரிய சந்தேகம் உங்கள் கேள்வியில், இதுவரைக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நாங்கள் நிறைவேற்றப்படாமல் இருந்திருக்கிறோமா? நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளை நாங்கள் கொடுப்பதில்லை. மாண்புமிகு அம்மா அவர்கள் இருந்த காலத்திலிருந்தே அதை வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிகப்பெரிய லட்சியம் அல்லது எங்களது குறிக்கோள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நாட்டு மக்களின் நலன், ஏழை நடுத்தர மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக பல்வேறு திட்டங்களை நம்ம நிறைவேற்றியிருக்கிறோம். அம்மா இருக்கும்போது கொண்டு வந்த கறவை மாடு திட்டமாக இருக்கலாம், சுய உதவி மகளிருக்காக கொடுக்கக்கூடிய கடன் உதவி திட்டமாக இருக்கலாம். இந்த மாதிரி மக்களை வந்து ஒரு மாதிரி ஏழ்மை நிலையிலே வச்சிருக்காம அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக, சொல்ல போனா அவர்களை எல்லாம் முதலாளியாக்கிய பெருமை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு. அம்மா கொடுக்கும்போது விலையில்லாத மிக்சி கொடுக்குறீங்க, கிரைண்டர் கொடுக்குறீங்க, மின்விசிறி கொடுக்குறீங்க. இதை வந்து அன்னைக்கும் வந்து இதே மாதிரி மீடியாக்களும் சரி அல்லது எதிர்கட்சிகளும் சரி கேள்விகள் எழுப்பினாங்க. மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கும் போதும் எழுப்பினாங்க. ஆனால் இன்னைக்கு மாணவர்களுடைய தரத்தை உயர்த்துவதற்காக அவங்க கொண்டு வந்தாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக கவர்மெண்ட் 5 வருஷம் முடிய போற நேரத்துல மாணவர்களுக்கு லேப்டாப் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அப்படின்னா இது உண்மையாகவே மாணவர்களுக்கு மக்களுக்கு பலன் தர வேண்டும் என்பதற்காக தான். அடுத்ததாக, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள்ல வெறும் 12% மட்டுமே அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்பது எங்களோட தொடர் குற்றச்சாட்டு. அது உண்மையும் கூட, உண்மையும் கூட அதுதான். ஏன்னா முதலமைச்சர் வந்து வந்த ஒரு வருஷத்திலே சொன்னாரு 80% தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம்னாரு. அப்புறம் 90 போனாரு, 72 போனாரு. நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அவங்க சொன்னதுபடி பார்க்கும்போது பார்த்தாங்கன்னா இப்ப ஆல்மோஸ்ட் 80 to 90% அவங்க முடிச்ச மாதிரி சொல்றாங்க. அப்படி அதற்கான எந்த ஆதாரங்களும் சமர்ப்பிக்கப்படவில்லை அப்படி என்பது உண்மை. சரிங்களா? இப்ப மாணவர்களுக்காக இன்றைக்கு மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் கொடுத்த தள்ளுபடின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, கடன் ரத்து, இத வந்து திமுகவும் தேர்தல் அறிக்கையில் கொடுத்திருந்தாங்க. ஆனா செய்தார்களா என்று கேட்டா இல்ல. முடியுமா? வங்கிகள் என்பது வந்து ஒரு தேசியமயமாக்கப்பட்ட வங்கி, பொதுத்துறை வங்கிகள்ல அந்த கடன் கொடுக்குறாங்க. அதை ஒரு மாநில அரசால ரத்து பண்ண முடியுமா? வேற மாநிலங்கள்ல முன்னுதாரணம் இருக்குதா? ஏன் மாநில அரசால் அதை செய்ய முடியாது என்று நினைக்கிறீங்க? திமுக அரசு கொடுத்திருந்தாங்க இல்லையா தேர்தல் வாக்குறுதியில, நம்ம என்னைக்காவது கேட்டோமா? அதை கேட்டிருக்கோமா? அது வந்து நிறைவேற்ற முடியல, இல்ல இப்ப நிறைவேற்ற முடியலன்னு சொல்றாங்க. அவங்க கொடுக்கும்போது நம்ம கேட்டிருக்கோமான்னு எனக்கு தெரியல. அது செய்ய முடியும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அந்த நம்பிக்கையில் தான் கொடுக்கிறோம். இதற்கு முக்கியமா நீங்க கேட்ட கேள்விக்கு நான் ஒன்று பதில் சொல்றேன். அதாவது கொரோனா காலகட்டத்தில் எந்தவித வரி வருமானமும் இல்லாமல் அப்பொழுது கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகச் சிறப்பாக இந்த ஆட்சியை நடத்தியது. அந்த பெருமை வரலாறு நமக்கு இருக்கிறது. அப்படி எங்க எப்படி பண்ணணும், பொருளாதாரத்தை எப்படி வந்து சீர்தூக்கி அதை சரிபடுத்தி நாம் மக்களுக்கு செய்ய முடியும் என்ற நம்பிக்கையில் தான் இந்த வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே மேடம். நாகநந்தினி மேடம், ஜெமிலா மேடம் சொன்னதை கேட்டிருப்பீங்க. 12% தேர்தல் வாக்குறுதி தான் நீங்கள் நிறைவேற்றிருக்கீங்க, பெரும்பாலான வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்ற குற்றச்சாட்டு ஜெமிலா மேடம் மட்டுமல்ல, அதிமுக கூட்டங்களிலும் தொடர்ந்து வைக்கப்படுகிறது. நீங்கள் வெளிப்படையாக அந்த நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகளை கூறவில்லை. அந்த நீட் தேர்வாக இருக்கட்டும், இந்த லேப்டாப் இஷ்யூவாக இருக்கட்டும், அதில் வந்து இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படல, கல்வி கடன் தள்ளுபடியும் நிறைவேற்றப்படலன்னு சொல்றாங்க. அதனால நாங்கள் இந்த வாக்குறுதியை இப்போ மக்கள்கிட்ட முன்னரே வழங்கி வருகிறோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். உங்களோட பதில் என்ன மேடம்?
ஓகே சார். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். ஜெமிலா மேடம் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது இது வந்து நீங்க பேனல்ல போடும்போது அழகா போட்டிருந்தீங்களே சார், அதிரடி வாக்குறுதிகள் அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்ல சார். இது வந்து செயல்படுத்த முடியாத இலவச பஸ் வாக்குறுதி. இருந்தாங்க, எல்லா பஸ்லயும் எல்லாரும் ஃப்ரீயா போலாம், ஆண்கள் பெண்கள் எல்லாரும். ஆமா ஆமா சார். அதான் எல்லா சமூக நீதியை வந்து சொல்லியிருக்காரு. இல்ல எல்லாரும் சமத்துவமா இருக்கணும்னு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். இல்ல அதுக்கு வருவோம். ஆனா முதல் இது அதிரடி இல்ல, இது அதிரடி வாக்குறுதியா வரவேற்க. அதான் சார், அத வரதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேனே, இது அதிரடியா அப்படின்னு பாக்கணும் முன்னாடி, இது வந்து சாத்தியமா இல்ல இவங்க ஆட்சிக்கு வருவாங்களா அப்படிங்கிறது மக்களுடைய கேள்விக்கு உட்படுத்துற மாதிரி இது இருக்கு அப்படின்னு வச்சுக்கிறோம். ஜமிலா மேடமா இருந்தாலும் சரி, அதிமுக இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாரும் சரி, இவ்வளவு நாள் 4.5 வருஷமா தமிழ்நாட்டுல தானே சார் இருந்தாரு, வேற எங்கேயும் போகலையே. இவங்க எத்தனை வாக்குறுதி இது வரைக்கும் கொடுத்திருக்காங்கன்னு கேட்டா அது வரைக்கும் இவங்க டேட்டா சொல்ல மாட்டாங்க. ஆனா நாங்க கெத்தா சொல்றோம், 505 கொடுத்தோம், அதுல 404 நிறைவேற்றிருக்கோம். அதுல நிறைவேற்றாததுக்கு ஒன்றிய அரசு காரணம் இருக்கு, சிலதெல்லாம் வந்து நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல்ல இருக்கு அப்படின்னு நாங்க சொல்றோம். அப்புறம் மேடம் பேசும்போது ஸ்டார்டிங்லயே சொன்னாங்க, அதிமுக கொடுத்த வாக்குறுதி இது வரைக்கும் எது செய்யாம இருந்திருக்கு, எது மேம் முழுமையா செஞ்சு முடிச்சிருக்கீங்க. இது லேப்டாப் கொடுக்கும் போது இதே லேப்டாப் கேட்ட மாணவர்கள் ஈரோட்லயும் அதை தாண்டி வேற சென்னையில ஒரு இடத்துல எல்லாம் அடிதடி நடத்தினத எல்லாம் இணையதளத்துல வந்ததை நம்மளே பார்த்திருக்கோம். அதற்கு மீறி நடக்கல குடுக்கலன்னு கேட்டாங்கல்ல சார், இவங்க தானே திட்டத்தை போட்டாங்க. திட்டத்தை கொடுத்ததுக்காக மாணவர்கள் போராட்டம் நடத்தாங்கல்ல, போராட்டம் நடத்தின மாணவர்கள் மேல போலீஸ் தடியடி நடத்தினது இதே அதிமுக, அதுவும் எடப்பாடியார் ஆட்சியில அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அம்மா பாட்டில் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல சார், அதெல்லாம் தடுத்து நிறுத்தினது எடப்பாடி அவர்கள் தான், அது தெரியுமா? ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட பேரு மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு வரணும்னு சொல்லும் போது அதெல்லாம் ஆளுநர் எடுத்து பேசக்கூடாதுங்க, அவங்க சொன்னது கரெக்டுங்க அப்படின்னு சொன்னவர் தான் எடப்பாடியார். இவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு பேசுறாங்க பாருங்களேன். சரி, இன்னொன்னு யோசிச்சிங்களா, எப்பவுமே தேர்தல் வாக்குறுதி எப்படி வரும்? இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு 70 ஆண்டு கால அரசியல் வரலாற்று தமிழ்நாட்டுல எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, ஒரு குழு போடுவாங்க, ஒரு அறிக்கை தயாரிப்பாங்க, ஒரு மொத்தமா ஒரு தேர்தல் வாக்குறுதி வரும். இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, திமுக வாக்குறுதி என்னவோ அது வந்த அடுத்த நாள் அதிமுகவுடைய வாக்குறுதி வரும். அது கூடி நடந்திருக்கு. ஆனா இன்ஸ்டால்மெண்ட்ல வாக்குறுதி கொடுத்து யாராச்சும் பார்த்திருக்கோமா சார்? யோசிச்சு பாருங்களேன். இவருதான் முதல் 5, அடுத்த 5 ஏதாச்சும் சொல்லி மக்களை மடைமாத்த முடியுமான்னு பாக்குறாங்க. ஆனா ஒண்ணும் முடியாது. நான் இப்ப நீங்க பேசும்போது இன்னொன்னு சொன்னீங்கல்ல, ஆண்களுக்கு கொடுத்ததை வரவேற்கிறீங்க அப்படின்னு சொல்லி. சரி சார், நான் ஒரு விஷயத்துக்கு வரேன். பெண்களுக்கு விடியல் பயணம் திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிச்சது. சொன்ன மாதிரி முதல்வரா பதவி ஏற்ற முதல் நாளே எங்களுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்து போட்டு அனைத்து மகளிருக்கும் அது இலவசம்னு சொல்லி அறிவிச்சு, அது இலவசம்னு வார்த்தை வரக்கூடாது, அதான் சார் அது விடியல் பயணமா இருக்கணும்னு சொன்னாங்க. இதனால உளவியல் ரீதியா என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னா, பெண்களுக்கான வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு, அவங்க போக்குவரத்து அதிகரிச்சிருக்கு, கிராமப்புற பெண்களும் வேலைக்கு வர்றது அதிகரிச்சிருக்கு, அவங்களோட சுதந்திரம் கிடைச்சிருக்கு, அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சி அதிகமாயிருக்கு. இதெல்லாம் நாங்க மட்டும் சொல்லல, நிபுணர் குழுக்களே ஆராய்ச்சி பண்ணி உளவியல் ரீதியான இத்தனை ஃபேக்ட்ஸ் நடந்திருக்குன்னு சொல்லி எனக்கு ஃபேக்ட்ஸ் ரிப்போர்ட் வந்து எல்லா பக்கமும் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு சமூக நீதியினுடைய கோட்பாட்டோட நடந்திருக்கு. ஏன்னா பெண்களுக்கு அது தேவை, ஏன்னா அவங்க வந்து பின்தங்கி இருக்கிறாங்க, அவங்க முன்னோக்கி வரணும் அப்படின்றதுக்காக ஒரு பாதையில அது விடியல் பயணம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நம்ம அறிவிச்சோம். இவங்க எதுக்கு சார் ஆண்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க? ஆண்கள் என்ன இதுல என்ன ஆஸ்பெக்ட், ஆண்களுக்கு எதுக்கு அவங்களுக்கு உரிமையை கொடுக்கணுமா? இல்ல அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? அந்த பணம் மாதத்துல ஒரு குறிப்பிட்ட அளவு சார். அப்படி நான் ஒண்ணு கேக்குறேன் சார், எங்க ஊர்ல எல்லாம் எங்க அண்ணங்க எல்லாம் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, நாங்கெல்லாம் இப்ப சாமி பஸ்ல ஏரியெல்லாம் வேலைக்கு போறது இல்ல, எல்லாரும் வண்டியில ஏறிதான் வேலைக்கு போறோம், பேசாம இஎம்ஐ இது ஏதாச்சும் எடப்பாடியார் கம்மி பண்ணுவேன்னு சொன்னா பரவாயில்ல. போயிருவீங்க, கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்க சின்ன அவங்க எல்லாம் பஸ்ல ட்ரெயின்ல போவாங்க சார். இல்ல பிராக்டிகலா யோசிக்கணும், என்ன தப்பு? அதான் பிராக்டிகலா யோசிக்கணும் சார். ஆண்களுக்கு எதுக்காக குடுக்குறாங்கன்னு சொல்ல சார். இன்னொன்னு நான் அடுத்தபடியா கேக்குறேன், பைக்ல வேலைக்கு போறாங்க கிராமங்கள்ல, ஊருக்கு ஒரு பஸ் வரும், அதுல வேலைக்கு போறவங்க கட்டட தொழிலாளிகள், ஆமா சார், கல்லூரி பசங்க இருக்காங்க. கரெக்ட் தான் சார், எல்லாம் நீங்க சொல்றது எல்லாம் கரெக்ட் தான். ஆனா இதற்கும் சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம் அத சொல்லுங்களேன். இப்ப பெண்களுக்கு நாங்க கொடுத்தோம்னா இப்ப சோசியல் ஜஸ்டிஸ்னு ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குல்ல சார், அதை பொறுத்து தானே இதுகால வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து திட்டங்களும் முறைப்படுத்தப்பட்டிருக்கு. இதுல இன்னொரு விஷயம் சார், அதுல இருங்க, இதுல இன்னொன்னு அடுத்தது சார், நம்மளால யூகிச்சு கூடி பார்க்க முடியாத ஒரு திட்டம் பாத்தீங்களா, எடப்பாடியாரே முடியவே முடியாது, இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வர முடியாது, திராவிட முன்னேற்ற கழகம் பொய் சொல்லுது அப்படின்னு சொன்ன ஒரு திட்டம் தான் உரிமை தொகைன்ற திட்டம்.
அதுவும் இலவசம்னு நாங்க சொல்லல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உரிமை தொகைன்னு சொன்னோம். சரி அந்த 2021 தேர்தல் அறிக்கையிலேயே அவங்க 1500 ரூபாய் சொன்னதை மக்கள் நம்பல. சரி. இப்ப 2000 ரூபாய், அதுவும் குல விளக்கா என்ன சார்? ஆ, இப்படி குல- சார் இப்படி குலவிளக்கு திட்டம், குலவிளக்கு திட்டங்கள் குத்து மேடம், விளக்கு குலவிளக்கு திட்டங்கள் அனைத்து மகளிருக்கும், நீங்க வாக்குறுதியில அனைத்து மகளிருக்கும் சொல்லி அதுக்கப்புறம் அதுல வந்து Okay, தகுதி okay. அடிப்படையிலன்னு சொன்னது விமர்சனங்கள் இருக்குது. சரி. நீங்க அதனால இப்ப வர அதை சரி, நம்ம 4 வருஷமாவே நீடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வருஷத்துலயும் ம். அந்த அந்த புதிய தகுதி படைத்த மகளிர் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் அப்புறம் தான் அந்த ஆட்சிக்கு பிறகுதான் அது சொன்னாங்க. முதல்ல அனைத்து மகளிருக்கும் வாக்குறுதி கொடுத்தாங்க. இப்ப எடப்பாடி என்ன சொல்லியிருக்காரு, குலவிளக்கு திட்டத்தின் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 2000 ரூபாய் அப்படிங்கிறது அறிவிக்கிறதுல என்ன தப்பு? நீங்க கொடுத்ததுல உள்ள விமர்சனத்தை அவர் மேம்படுத்திருக்கிறாரு, அது தப்பா? பரவாயில்ல சார், நானும் உங்களை மாதிரி சாதாரண ஒரு ஆளா இருந்து நான் கேக்குறேன் சார். அது பிரஸ் மீட்லயே கேட்டாங்கல்ல, 1000 ரூபாய் கொடுக்கும் போதே உங்களால கொடுக்க முடியாதுன்னு நீங்க சொன்னீங்க. எப்படி சார் இப்ப 2000 ரூபாய் நீங்க கொடுக்க போறீங்கன்னு கேட்டதுக்கு என்ன பதில் சொன்னாரு? அதே இவ்வளவு நாள் இவங்க ஆட்சி சரியா நடத்தலீங்களோ, மகளிர் பயன்படுறாங்கன்னு ஒரு நல்ல இடத்துல சொல்லிருக்காங்க. ஒரு தப்பான ஒரு எப்படி கருத்து சொன்னா சார்? அதிலே பிடிச்சிட்டு இருங்க இருக்கோம். இருங்க, எனக்கு இந்த நேரத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கலாம் சார். இப்ப எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இவர் வச்சிருக்க கூட்டணி எப்பேற்பட்ட கூட்டணி அப்படின்னா டபுள் இன்ஜின் சர்க்கார் இல்ல சார். அவங்க கூட்டணி டபுள் அப்புறம் இன்ஜின் வரும். சர்க்கார்ல எல்லாம் என்ன கூட்டணி நடந்துச்சு? கூட்டணி அப்புறம் இல்ல வரும். சார், முதல் அது கட்ட ஒரு கருத்தா விஷயம். எடுத்துக்கிறேன். இல்ல ஒரு விஷயம் கூட்டணி அதை மட்டும் சொல்லிடுறேன். வரேன். அது அடிக்கோடிட்டு அது அடிக்கோடிட்டு சொல்லிடுறேன். மகாராஷ்டிரால இப்படிதான் தேர்தல் வரும்போது தேர்தலையே தள்ளி வச்சு 6 மாசத்துக்கு 1500 ரூபான்னு கொடுத்து மொத்தம் 7500 ரூபாய் கொடுத்துட்டு தேர்தல ஜெயிச்சதுக்கு அப்புறம் பிஜேபி என்ன பண்ணுச்சு, இதுக்கு மேல இந்த திட்டத்தை கண்டினியூ பண்ண முடியாது, இந்த ஆஸ்பெக்டே இல்ல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த திட்டத்தையும் நடத்திருச்சு. பீகார்ல போட்ட ஆசையை திருப்பி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி எடப்பாடியார் அவரோட கூட்டணி என்னோட ஆலோசனைப்படி செய்யப்பாரா? இத தமிழ்நாட்டு மக்கள் நம்புவாங்களா? நாகநந்தினி மேடம், உங்க முதல் கட்ட கருத்தை இந்த எடுத்துக்கிறேன். இன்ஸ்டால்மெண்ட் அறிக்கை இன்ஸ்டால்மெண்ட்ல இவர் செய்ய முடியுமான்னாச்சும் சொல்லுங்க சார், பார்க்கலாம். ஓகே அதுதான் சார் ஓகே விஷயம். சொல்லுவாங்க. ஜெமிலா மேடம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எதுக்கு இன்ஸ்டால்மெண்ட்ல அதை அறிவிக்கிறீங்க, ஒரே கட்டமா அந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட வேண்டியதாங்க உங்களுக்கு ஒரு என்ன குற்றச்சாட்டு. பிரச்சனை நான் கேக்குறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நான் கேக்குறேன். சரி, என்ன ஏதாவது எஸ்ஓபின்றாங்களே இப்பெல்லாம் தேர்தல் கூட்டம் நடத்துறதுக்கு, அது மாதிரி ஏதாவது எஸ்ஓபி இருக்கா? மக்களை சந்திக்கிறோம், தேர்தலை சந்திக்க போறோம், அது இன்னைக்கு சொன்னா என்ன, நாளைக்கு சொன்னா என்ன, எல்லாமே டிராஃப்ட் பண்ணி கரெக்டா மேனிஃபெஸ்டோ கொடுப்போங்க. தேர்தல் அறிக்கை கொடுப்போம். உங்களை மாதிரி ஏமாத்த மாட்டோம், பித்தலாட்டம் பண்ண மாட்டோம். நான் என்ன கேக்குறேன், நீட் தேர்வு ரத்து சொன்னீங்களே, பண்ணீங்களா? வந்த உடனே கையெழுத்து போட்டுருவோம், முதல் கையெழுத்து. மது விலக்குன்னு கனிமொழி சொன்னாங்களே, செஞ்சாங்களா? டோல்கேட் மூடப்படும் அப்படின்னு இப்படி ஒரு ஆக்ஷனோட பண்ணாங்களே, அது மூடிட்டாங்களா? நான் கேக்குறேன். இதுக்கெல்லாம் எங்கம்மா பதில் இருக்கு உங்ககிட்ட? கல்வி கடன் ரத்து நீங்களே, ரத்து பண்ணிட்டீங்களா? ரத்து பண்ணிட்டீங்களா? அதுக்கு சொல்லுங்க. நகை கடன் ரத்து நீங்களே, ரத்து பண்ணிட்டீங்களா? முதல்ல அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. சும்மா 12% பண்ணதையே திருப்பி 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 கூவிக்கிட்டே இருக்க வேண்டாம், மக்களை ஏமாத்த வேண்டாம். நான் என்ன கேக்குறேன், இதெல்லாம் சொன்னீங்களே, செஞ்சீங்களா? நீங்க 1000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னீங்களா? கொடுத்தீங்கன்னு சொல்றீங்க. அது 28 மாசம் ஏமாத்துனீங்க பெண்களை. ஏமாத்திட்டு நாங்க கொடுத்த தொடர் அழுத்தத்தின் காரணமாக 1000 ரூபாய் கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் தகுதின்னு ஒண்ணு கொண்டு வந்தீங்க. தகுதியை சொல்லிட்டு திருப்பி ஒரு 17 லட்சம் பேருக்கு கொடுக்கறேன், நீங்க மீதி 30 லட்சம் பேருக்கு திரும்ப ஆட்டைய போட்டீங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன், 2000 ரூபாய் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா? கொடுக்க கூடாதுன்றீங்களா? நாங்க மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம், கொடுக்க முடியாது, பெண்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அது உங்க கவர்மெண்ட், உங்களால எதுவும் கொடுக்க முடியாது. அது உங்க கவர்மெண்ட், உங்களுக்கு கொடுக்க முடியாது, உங்க நிதி அமைச்சருக்கு கொடுக்க முடியாது. நாங்க கொடுக்க முடியும், நாங்க சொல்றோம். நான் கேட்டேன், 4 கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. சுயமரியாதை என்ன தெரியுமா? எதற்காக கொடுக்குறீங்க நாங்க கேக்குறோம்ல, அதுக்கான பதில் உங்ககிட்ட இருக்கா? நான் என்ன கேக்குறேன், நீட் தேர்வு ரத்து சொன்னீங்களே, செஞ்சீங்களா? இப்பவும் நான் என்ன சொல்றேன், ஒன்றிய அரசு, ஒரு நிமிஷம் இவங்க சொன்னதுபடியே 37 வாக்குறுதிகளை எங்களால நிறைவேற்ற முடியல. காரணம் இவங்க சொல்றது ஒன்றிய அரசு கையில இருக்குன்ட்டாங்க. நான் கேக்குறேன், ஒன்றிய அரசு கிட்ட கேட்டு இல்ல, அப்ப நீங்க மேனிஃபெஸ்டோ கொடுக்கணும். என்ன தைரியத்துல கொடுக்குறீங்க? அப்ப மக்களை ஏமாத்துவீங்களா? அப்ப இல்ல மக்களை ஏமாத்துவீங்களா? அதுக்கப்புறம் ஒன்றிய அரசின் கை காட்டி விட்டு போயிருவீங்களா? ஜெமிலா மேடம், நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா அவங்க என்ன நினைச்சாங்க, இந்த 2024 ஆட்சி மாற்றம் ஏற்படும், காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும் என்று நினைச்சு அவர்கள் நீட் தேர்வு ரத்து, மற்றபடி மற்ற திட்டங்களையும் அவங்க சொன்னாங்க. ஆனா வரல, அதனால முடியல அப்படின்னு இல்ல திமுக தரப்புல சொல்றாங்க. நீங்க சொல்ற பாயிண்ட நான் வரவேற்கிறேன் சார். அப்ப மேனிஃபெஸ்டோல என்ன போட்டிருக்கணும் தெரியுமா? 2024 காங்கிரஸ் பாராளுமன்றத்திற்கு வந்தால், இந்திய அரசை ஆட்சி செய்ய வந்தால் இந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றப்படும். நீங்க சொன்ன 37 வாக்குறுதியை நீங்க எழுதி இருக்கணும். இல்ல வாக்குறுதி
ஒரு நம்பிக்கை. அதாவது என்ன நம்பிக்கையில அடுத்த ஆள் ஆட்சிக்கு யாரை வந்துருவாங்க. நம்பிக்கிறது, யாரை ஏமாத்துறது? மேனிஃபெஸ்டோ தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க முதலமைச்சர் தேர்தல் இங்க வந்து சட்டமன்ற தேர்தல் நடக்குது. எதை நிறைவேற்ற முடியுமோ முதலமைச்சருக்கான அதிகாரம் என்ன இருக்கோ அதை நீங்க சொல்லுங்க. அதிகாரம் இல்லாதெல்லாம் சொல்லிட்டு ஊரை ஏமாத்தாதீங்க. இதே தானே பண்ணாங்க. மாணவர்களை ஏமாத்துனீங்களா இல்லையா? சரி, நீட்டு விடுங்க, மக்கள் சொல்லுங்க. நான் மத்த என்ன நீட்டு நிறைவேற்றல? மாணவர்களுக்கு கடன் ரத்து பண்ணப்படும் கல்வி கடன் தள்ளுபடி, அதற்கும் இதே காரணம் தான். மத்தியில் வந்து சாதகமான அரசு அமையவில்லை. அதனால இந்த அரசாங்கத்தோடு நீங்க சரியா கேட்கணும், பெற்று இது பண்ணணும். அதை விட்டுட்டு இங்க மதவாதம் வந்துரும், இந்த பூச்சாண்டி வந்துருவான், இந்த பிசாசு வந்துருவான், இந்த கதை வேண்டாம் சார். தமிழ்நாட்டு மக்கள் அதை விரும்பவே இல்லை. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டு மக்கள் என்ன விரும்புறாங்க? தமிழ்நாட்டு மக்கள் என்ன விரும்புறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்கள், நல்ல திட்டங்கள் வரணும், அவ்வளவுதான். இங்க எந்த மதவாதமும் எந்த பிரச்சனையும் இங்க கிடையாது. ஆனா நீங்க அப்படி ஒரு பிரபகண்டா வைக்கிறீங்க. அதை தவிர உங்களால எதையுமே பண்ண முடியல, எதையும் சொல்ல முடியல. குற்றம் குறை சொல்ல முடியாததுனால ஒரு போலியா ஒரு பிம்பத்தை ஒரு கிரியேட் பண்ணி ஒரு இலூஷன், ஏதோ ஒண்ணு நடக்காத ஒண்ணு நடக்கிற மாதிரி உலகத்துக்கு காமிக்கணும்னு காமிச்சு நீங்க வாக்குகளை பெற முயற்சிக்கிறீங்க. அதில் வெற்றியும் கண்டீர்கள். ஆனால் இப்பொழுது தமிழ்நாட்டு மக்கள் உஷாராயிட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நீங்க சொன்ன வாக்குறுதி எதையுமே நிறைவேற்ற மாட்டீங்க, உங்க சொந்த குடும்பத்தை மட்டும்தான் வளர்ப்பீங்க, நீங்க மக்களுக்கான அரசாங்கம் கிடையாது அப்படிங்கறத மக்கள் நன்றாக புரிந்து கொண்டார்கள். மேடம், இப்போ அவங்க கேட்ட முதல் கேள்வி, மகளிருக்கான அந்த உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி அனைத்து மகளிருக்கும் வழங்க போறோம்னு சொல்றது தப்பா சரியாங்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? சரியா தவறா? தாராளமா அது சரி. ஆனா அவங்களால கொடுக்க முடியாது அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லா தெரியும் சார். இன்னொன்னு, அவங்க வந்து இந்த கல்வி கடன் தள்ளுபடி, இந்த நீட் தேர்வு விவகாரம், இதுல வந்து மத்திய அரசை மட்டுமே குற்றம் சாட்டி கொண்டிருப்பது சரியில்லை, அதனால மக்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. சரி சரி, எனக்கும் ஜமீலா மேடம்க்கு ஒரு விஷயம் இல்ல, எனக்கும் ஜமீலா மேடம்க்கு ஒரு விஷயம். ஒன்னும் பிரச்சனை இல்லை சார். என்ன சார், கல்வி கடன்றது நாங்க பண்ணல, அவ்வளவுதானே சார். ஒன்னும் பிரச்சனை இல்லை. மேல காங்கிரஸ் இல்ல நாங்க சொன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சரி சார், அப்ப அவங்க சைட நான் விட்டுறேன். இப்ப கூட்டணியில அவங்க பிஜேபியோட இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், எங்க குழந்தைக்கு வர வேண்டிய 3500 கோடி கடன் கொடுக்க வேண்டிய நிதி, ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய நிதி இன்னைக்கு வரட்டும். நாளைக்கே கல்வி கடன் ரத்து பண்ணலாம் சார். வாங்கி கொடுக்க சொல்லு சார். இல்ல எனக்கு MP நீங்க எல்லாம் வச்சிருக்கீங்க. நான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கம்மி பண்ணுவீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தகுதியே இல்லாத MP எதுக்கு அனுப்புறீங்க நீங்க? எதுக்கு அனுப்புறீங்க? பார்லிமென்ட் முடக்குறது உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு தேவையான உரிமையை பெற்றுக்கொள்ள தெரியலனா எதுக்கு MP இருக்கீங்க? இல்ல சார், இன்னொன்னு சொல்றேன், அந்த நீட் தேர்வு ரத்து கூட்டத்துல இருங்க, சட்டப்பேரவையில அனைத்து கட்சி கூட்டத்துல ஒப்புதல் கொடுத்தாரா இல்ல எடப்பாடி அவர்கள்? எங்களுடைய துணை முதல்வர் உதயநிதி அண்ணா என்ன சொன்னாங்க, நீங்க எடப்பாடி அவர்களே நீங்க தான் கூட்டணியில இருக்கீங்க, ஒருவேளை நீட் வழக்கு நீங்களே பிஜேபி கிட்ட வாங்கி கொடுங்க, வாங்கி கொடுத்தா அது எதிர்க்கட்சிதான் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக வேலை செய்யணும், நாங்க தான் பண்ணனும்னா நீங்க ஆளுங்கட்சியில இருக்கிறதுக்கு அருகதே கிடையாதுன்னு ஜெமிலா முடிச்சோன பேசுறீங்க. அருகதை பத்தி நீங்க பேசுறீங்க கிடையாது. 7.5 ஒதுக்கீடு நீங்க கொண்டு வரும்போது அங்க கவர்னர் முடியாதுன்னு சொன்னாரு. அந்த டைம் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க, கவர்னர் மாளிகை முன்னாடி நின்று போராட்டம் பண்ணும்போது நீங்க நடத்துங்க, அதுக்கு செயல் திட்டத்தை கொண்டு வாங்க, சட்டப்பேரவையில திட்டம் போடுங்க, அதுக்கு என்ன வந்தாலும் நம்ம பாத்துக்கலாம், ஏன்னா மக்கள் நல்லதுன்னா செய்யணும். இதுதான் நாம் எதிர்கட்சி. சும்மா உட்கார்ந்து இருக்கிறது பேர் எதிர்கட்சி. ஒரு மாநில நீங்க பண்ண அரசியல், அதுக்கப்புறம் 40 பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க, 40 பேர் இறந்து போயிட்டாங்க, குடும்பமா தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போய் டிராமா பண்றீங்களா நீங்க? டிராமா பண்றீங்களா? மக்கள் எல்லாம் பாத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரு மாணவி அனிதாவுக்கு டிராமா பண்ணீங்க. இன்னைக்கு 40 மாணவர்களுக்கு மேல வருஷம் செத்துக்கிட்டு இருக்காங்க. 4 பேர் 5 பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. எங்க போனீங்க? எங்க போனீங்க? ரகசியம் இருந்தது என்ன ரகசியம் இது? அதிமுக குரல் கொடுக்கலையே. என்ன குரல் கொடுத்தீங்க? எங்க நீங்க விலக்கு வாங்கி இருக்கணுமா இல்லையா? நீங்க வாங்கி இருக்க வேண்டியதானே? ஏன் மேடம் பண்ணல? ஒரு நிமிஷம். சரி சார், அப்புறம் இன்னொன்னு சார் முடிக்கட்டும். இல்ல சார், எனக்கு இன்னொன்னு, அப்புறம் இவங்க வந்து அந்த கல்வி கடனை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இன்னைக்கு கல்வியோட வளர்ச்சி எந்த அளவுக்கு தெரியுமா? இல்ல இன்னைக்கு குடும்பம் தமிழ்நாடே ரொம்ப மோசமா இருக்கு, தமிழ்நாடு நிலை சரியில்லை. என்ன பேசுறீங்க? 10 வருஷம் உங்களோட ஜிடிபி என்ன? 10 வருஷம் உங்களோட ஜிடிபி என்ன?
ஆனா அதுக்கு முன்னாடி கலைஞர் அவர்களால 10% இருந்தது. இன்னைக்கு எங்களுடைய உற்பத்தி திறன்ல GDP 16%. அதுக்கு மேல இந்தியாவிலே ஒன்றிய அரசு இவ்வளவு நிதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லும் போது பட்ஜெட்ல இன்னைக்கு கூட தமிழ்நாடு பேர் வரல. இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி 11.19. என்ன பண்ண முடியும்? அதை கொண்டு வந்தது யாரு? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ங்கிற மகத்தான மக்கள் நம்புறாங்க. இது யோசிக்கணும்ல மேடம். நாங்க தெளிவா சார் இன்னொன்னு சார் இன்னும் ஒண்ணே கேக்குறேன். சார் 100 நாள் வேலை மேடம். பரவாயில்ல மேடம், நீங்களே என்ன பரவாயில்ல. ஜிடிபி போறீங்க. ஆனா 5 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்கீங்க. இது எங்க போய் சொல்றது? அப்படியே மேல போறவங்களுக்கு எதுக்கு கடன் வாங்குறீங்க? தன்னுடைய பதவியை பாதுகாத்துக்கணும்ங்கறதுக்காக எதுக்கு கடன் வாங்குறீங்க? நீங்க சொன்னீங்க 2024 தேர்தல்ல கட்டாயம் உங்களோட கூட்டணியே கிடையாது, நாங்க போகவே மாட்டோம், அந்த காலை மிதிக்க மாட்டோம். இன்னைக்கு என்ன பண்ணிருக்கீங்க? மதுராந்தகத்துல கையோர்த்து நின்னீங்கல்ல, என்னது சொல்லுங்க மேடம். SPDI மாநாட்டுல என்ன பேசுனீங்க? எடப்பாடி என்ன பேசுனாங்க 2024 தேர்தல்ல? நாங்க இனிமேல் பாஜகவோட கூட்டணியே கிடையாது, இனிமே உங்க கூட சேர மாட்டேன்னு கருணாநிதி சொன்ன ஞாபகம் இருக்கா? காங்கிரஸ் கருணாநிதி சொன்ன வார்த்தைக்கு என்ன பதில் இருக்கு? ஏன் கூட்டணி வச்சிருக்கீங்க? சொல்லுங்க மேடம். கூட்டணி கிடையாது. மக்களுக்காக நாங்க பேசுகிறோம், மக்களுக்காக கூட்டணி அமைக்கிறோம். தேர்தலில் வெற்றி பெற வேண்டும், அது மட்டும்தான் எங்க இலக்கு. மத்தபடி ஒண்ணு கிடையாது. நிறைவா இந்த கூட்டணி தொடர்பாக இப்போ இந்த வாக்குறுதிகள் தொடர்பாக பேசிட்டோம். நிறைவா இந்த விவாதத்தோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். நிறைவா உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, 2 கூட்டணிகளுமே அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை அதிமுகவில் OPS சசிகலா இல்லாத அதிமுக, டாக்டர் ராமதாஸ் இல்லாத பாட்டாளி மக்கள் கட்சி, இதே போல அந்த கூட்டணி கட்சியில் அண்ணாமலை இல்லாத பாஜக, இப்படி சில அதிருப்திகளோடு அந்த கூட்டணி பயணிக்கிறது. இதே போல திமுகவில் அந்த காங்கிரஸ் கட்சி இன்னும் கூட்டணியில் இருக்குதா இல்லையா என்பது இன்னும் உறுதிப்படுத்தாத ஒரு சூழ்நிலை. இந்த 2 கூட்டணிகளுமே இன்னும் நிறைவடையாத ஒரு சூழ்நிலையில காங்கிரஸ் கூட்டணி பத்தி அவங்க சொல்லுவாங்க, நீங்க அதிமுக கூட்டணி இப்ப வலிமையா இருக்குதா, 2021 இருந்தது போல இப்போது இருக்கிறதா? நாங்கள் வெற்றி பெறுவதற்கு ஏற்ப கூட்டணி அமைத்திருக்கிறோம், மிக வலிமையாக இருக்கிறோம். திமுக இவ்வளவு குமுறும் போதே உங்களுக்கு தெரியலையா எங்க கூட்டணி எப்படி பலமாக இருக்கிறதுன்னு? சொல்லுங்க. வாக்குறுதி 10 தான் கொடுத்திருக்கோம், அதுக்குள்ள அலறல் சத்தம், ஐயோ 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 முடியாது முடியாது முடியாது. இதுல இருந்து புரிஞ்சுக்கோங்க, 2026 இந்த சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைக்க போவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இதுல சந்தேகமே கிடையாது. ஓகே, நாகநந்தினி மேடம், இப்போ உங்க காங்கிரஸ் கட்சி உங்க கூட்டணியில இருக்குதா இல்லையா? ஒரு 4 நாளா இருக்கிறார் கிரீஷ் சோடாங்கர் இங்க தமிழ்நாடு சென்னைக்கு வந்து இன்னும் பேச்சுவார்த்தை தொடரல, குழு அமைப்போன்ற நாள் இழுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. அது வந்து உண்மையிலே கூட்டணி வலிமையாக இருக்கிறதா? அவர்கள் தாவேக்காவுக்கு போக போகிறார்களா காங்கிரஸ்? இந்த சர்ச்சை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இல்ல, காங்கிரஸும் திமுகவும் சரியான நிலைப்பாட்டில் இருக்கு. முந்தா நேத்து கூட செல்வ பெருந்தகை அவர்கள் முதல்வரை பாராட்டி வந்த விஷயத்த நம்மளே பார்த்தோம். அதுல எந்த மாற்றமும் இல்ல, அது பாத்துக்கலாம் சார். நீங்க சொன்னீங்கல்ல சார், அண்ணாமலை இல்லாத பாஜக, அப்புறம் ராமதாஸ் இல்லாத பாமக அப்படி எல்லாம் சொன்னீங்களே சார், அதோட இன்னும் சேர்த்திக்கோங்க, அண்ணாவினுடைய பெயரே இல்லாத அதிமுக. உங்களுக்கு அது தேவையில்லாதது, அவசியம் இல்லாதது. அண்ணா உருவாக்கிய திமுக இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள அடைஞ்சு கிடக்குது. ஒரு குடும்பத்திற்காக ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க அதெல்லாம் இல்ல. இவ்வளவு பெரிய வார்த்தையில வேணாம், சொன்னா இங்கேயே வரீங்க. கூட்டணி வலிமையா இருக்குதா இல்லையா? உங்க கூட்டணி வலிமையா இருக்குதா? நீங்க வலிமையா இருக்கு சார், அது பெரும்பான்மையான இடத்தை பிடிக்கும். இது தொடர்ந்து 10 வருஷம் கூட்டணி. அதை பார்த்து இந்த 10 தோல்வி அடைந்த அதிமுக காரங்க கவப்பட வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வரதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இன்னொன்னு, நீங்க தேர்தல் அறிக்கையை ஏதாவது ஒண்ணு ரெடி பண்ணும். டிஎம்கே ஓட தேர்தல் அறிக்கையை அடிச்சாங்க காப்பியா வச்சிருக்கீங்க மேடம், நல்லா பார்த்து பண்ணுங்க. ஏன்னா இங்க இந்தியா முழுவதும் அப்படிதான் நடக்குது. சொல்லுங்க மேடம், நீங்க நிறைய இவங்க 10 வருஷமா கூட்டணின்னு சொல்லிட்டு மத்த கட்சி எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. நிறைய கட்சி காணாம போயிடுச்சாங்க. அந்த வேலையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாளும் செய்யாது. ஒவ்வொரு கட்சியும் தனித்துவமானது, அவங்கவுங்க வேலையை அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. எலெக்ஷன் நேரத்துல கூட்டணி அமைப்போம். எங்களோட எண்ணம் என்ன?
ஆட்சி அதிகாரத்திற்கு நாங்கள் வருவது, அவ்வளவுதான். ஓகே மேடம். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும். ஒரு குடும்பத்திற்கான வாரிசை வச்சுட்டு இவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கட்சி இந்த தேர்தலோட காணாமல் போகும், அவ்வளவுதான். வாரிசுன்னு சொன்னா ஜி.கே. மூப்பனார் அவங்களோட கட்சி நீங்க விலக்குவீங்க, அன்புமணி ராமதாஸ் அவரோட கட்சி நீங்க விலக்கிடுவீங்க. வாரிசுன்னா அவங்களே எங்க தலைமுறை தலைமுறையா ஏடிஎம்கேல வாரிசு வச்சிட்டு இருக்கோமா? தலைமுறையா கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி, உதயநிதிக்கு அப்புறம் இன்னொருத்தர். அது வேற இது வேற, அதெல்லாம் பேசாதீங்க. நன்றி. இந்த அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தேர்தல் வாக்குறுதிகள் தொடர்பாகவும் 2026 தேர்தல் தொடர்பாகவும் கூட்டணி தொடர்பாகவும் பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. தேர்தலில் மக்கள் முடிவு செய்வார்கள். அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமைகளோடு சந்திக்கலாம். மிக்க நன்றி.